இந்த சம்பவம் செப்டம்பர் 2001 நடந்தது. கொல்கத்தாவிலிருந்து ஒரு முழு குடும்பமும் அவங்க கன உலகத்துல சிறகடிச்சு பறக்கிறதுக்கு மும்பை வந்தாங்க. மும்பைக்கு வந்ததும் புது புது மனிதர்களை அவங்க சந்திச்சாங்க. அவங்களுக்கு எல்லாருடைய அன்பும் கிடைச்சது. ஆனா இந்த அன்புனால அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும்னு யாருக்கு தெரியும்? ஒரு எழுத்தாளராகவும் மீடியா ஹவுஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற சௌரவும் கிரணும் மக்களுக்காக நிறைய கதைகளை எழுதி எழுதி ஒரு நாள் அவங்களே மக்களுக்காக ஒரு கதையா மாற போறாங்கிறது தெரியாது. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது லிஃப்ட் தான், டார்ச்சர் செல் இல்ல. கமான் கிரண். சொல்லுங்க. ஆமாப்பா. ஹலோ அப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க ஹலோ ஹலோ அப்பா, ஹலோ. இங்க சிக்னல் இல்லை. எங்க அப்பா இருக்காரு. நீ ஏன் இப்படி சிரிக்கிற? அவர் உன் அப்பா தானே. அம்மா அப்பாவுக்கு எப்பவுமே குழந்தைங்களை பற்றி கவலை இருக்கும். குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களை ஆனாலும் சரி. நான் மிஸ்டர் தாஸ். உங்களோட பில்டிங்கில் தான் 4th ஃப்ளோரில் 413 இருக்கேன். ஐ சீ. ஆக்சுவலி நாங்கள் 6th ஃப்ளோருக்கு வர போகிறோம். இன்னைக்கு தான் ஷிஃப்ட் ஆக போகிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எப்போவாவது என் வீட்டுக்கு வாங்க. என்னோட வைஃப் மிஸ்ஸஸ் தாஸ். பாவம், நாள் முழுக்க நான் இல்லாமல் அவள் தனியாக தான் இருக்கான். வரோம். கண்டிப்பாக வரோம் தாஸ், கண்டிப்பாக வரோம். அப்பா, இந்த புது வீட்டில் இருக்க லிஃப்ட் ஏன் ஸ்லோவா போகுது? லிஃப்ட் ரொம்ப பழசாயிடுச்சுப்பா. இதை சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஸ்ட்ரேஞ்ச் இல்ல? இந்த வெயில் காலத்துல போய் உலன் கோட், மஃப்லர். வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஏய், என்னாச்சு? லிஃப்ட் 6th ஃப்ளோருக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடுச்சுல்ல? ஆமாங்க. பார்த்து ராகுல், பார்த்து கை பிடிச்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எங்களோட புது ஃபிளாட்ல செட்டில் ஆக ஆரம்பிச்சோம். அப்புறம் சௌரவ் ஆஸ் யூஷுவல் ஹிஸ் பிஸி வித் ஹிஸ் ஒர்க். நான் எப்பவும் பயந்ததில்லை, நான் பயப்படவும் மாட்டேன். ஆனா ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் பண்ணேன். உதாரணத்துக்கு அந்த பழைய லிஃப்ட், சின்ன சின்ன பாத்ரூம்ஸ் ஏதோ மூச்சை அடைக்கிற மாதிரியே இருந்தது. குழந்தைங்கள பார்த்துக்க போக மற்ற டைம்ல நான் புக்ஸ் நிறைய படிப்பேன். ஆனா ஒரு நாள் நான் மிஸ்ஸஸ் தாஸை சந்திச்சேன். வாட்ச்மேன், நாங்க இன்னைக்கு தான் ஷிஃப்ட் ஆனோம். 613ல இருக்கோம். ஏதாவது வேலை செய்யற பொண்ணு இருந்தா எங்க வீட்டுக்கு அனுப்புறீங்களா? ஓகே ராகுல், நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க, சரியா? ராகுல், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆள் இருந்தா சொல்லுங்க, சரியா? ஓகே மேடம். பக்கத்துல ஏதாவது கடை இருக்கா? இருக்கு மேடம். ஓகே, அந்த நம்பர் எனக்கு கொடுத்துறீங்களா? அப்புறம் பால் போடுறவங்களையும் மேல அனுப்பி விடுங்க, ஓகேவா? கண்டிப்பா மேடம். ஓகே ஓகே மேடம். தேங்க் யூ. வாங்க போலாம். நீ பெங்காலியா? நானும் பெங்காலி தான். உன்னோட பேர் என்ன? என் பேரு மிஸ்ஸஸ் கிரண் சௌரவ். என் பேரு மிஸ்ஸஸ் தாஸ். நாங்க இப்பதான் 613ல ஷிஃப்ட் ஆயிருக்கோம். ராகுல், ராகுல் உனக்கு ஒன்னும் ஆகலையே? ராகுல், அம்மா பாரு. ஒண்ணும் இல்லல. உன்னோட கவனம் எங்க இருக்கு? என்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன பேசாம பாத்துக்கிட்டு இருக்க? இப்ப நீ கீழே வரியா இல்ல நான் மேல வரவா?
நான் அன்னைக்கு அந்த மேனேஜர் கிட்ட பசங்க பண்ண தப்ப சொல்லி நிறைய திட்டு வாங்க வச்சுட்டேன். ஆனா தப்பு பண்ணோன்னு அந்த ஒர்க்கர்ஸ் ஒத்துக்கவே இல்ல. மேடம் நாங்க ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. இது ஒரு ஆக்சிடென்டா தான் நடந்துச்சு. என்னோட மனசு என்னவோ அதை ஒத்துக்கவே இல்ல. இட் வாஸ் சோ மிஸ்டீரியஸ். ஆனா மிஸ்ஸஸ் தாஸ் என்னையும் என் குழந்தைங்களையும் எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டாங்கன்றத என்னால விவரிக்கவே முடியாது. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நீ அவங்கள எதுக்கு பிடிச்சி சண்டை போடுற? உனக்கு மூளை இல்லையா என்ன? நீ பாத்துக்க வேண்டியது தானே? அவங்களும் ரொம்ப சின்ன பசங்க. ராகுலுக்கு ஏதாவது ஆயிருந்தா சொல்லு. சௌரப் இங்க பாருப்பா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் மருமகளை திட்டிட்டு இருக்க? நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும், கெட்டது நினைச்சா எல்லாமே கெட்டதுதான் நடக்கும். எந்த கெட்டதும் நடக்கலன்னும் போது ஏன் இதை நினைச்சு நினைச்சு தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கீங்க? குடு ராகுல என்கிட்ட குடு குடு. இப்ப நீங்க 2 பேரும் அமைதியா உட்காந்து சாப்பிடுங்க. உட்காரு உட்காரு உட்காருப்பா, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க எங்களுக்காக நிறைய உதவி செய்றீங்க. அதுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஆமாமா, அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, குழந்தைங்க என்னதான் வளர்ந்து பெரியவங்களானாலும் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதை நினைச்சு கவலைப்பட போறது அம்மா தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் எங்களுக்காக இப்படி கவலைப்படுறத அம்மான்னு சொல்ற, அப்புறம் நன்றின்னு எதுக்கு சொல்ற? எனக்கு குழந்தைங்க இல்லதான், அதனால என்ன? நீங்க 2 பேரும் தான் எனக்கு பையனும் மருமகளுமா இருக்கீங்களே. கண்டிப்பா. அப்புறம் இவங்க என்னோட பேரன் பேத்திங்க. சரி சரி சீக்கிரமா சாப்பிடுங்க. நான் உங்க 2 பேருக்காக உருளைக்கிழங்கு பொரியலும் கத்திரிக்காய் மசியலும் பண்ணிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல அப்ப மிஸ்டர் தாஸ் இந்த 2 பொரியலும் இல்லாம சாப்பிடவே மாட்டாரு தெரியுமா? இது அவரோட ஃபேவரட் டிஷ்னு கூட சொல்லலாம். எனக்கும் தாம்மா. இப்பெல்லாம் ஊர்ல மக்கள் எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்கல்ல, அதனால அக்கம் பக்கத்துல யார் இருக்காங்கன்னு கூட தெரியல. யாராவது குடிக்க தண்ணி இல்லாம இறந்தா கூட யாருக்குமே தெரியறது இல்ல. சரி சரி அதை விடுங்க. நாளைக்கு எங்க வீட்ல ஒரு பூஜை இருக்கு, அதனால சாயங்காலம் எங்க வீட்ல எல்லாரும் சாப்பிட வந்துருங்க. என்ன சரியா? நாங்க கண்டிப்பா வந்துருவோமா. நீங்களும் சாப்பிடுங்க. நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். கொஞ்ச நாள்லயே மிஸ்ஸஸ் தாஸ் கிரண் குடும்பத்தோட ரொம்பவும் ஐக்கியமாயிட்டாங்க. நான் எல்லாருக்கும் இதை கொடுத்துட்டு வரேன். நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன். நீயும் சாப்பிடுறியா? இந்தாங்க. வேண்டாம். Thank you. இன்னொன்னு எடுத்துக்கோங்க. போதும். எடுத்துக்கோங்க. Very ஓகேவா? Nice. என்ன ப்ராப்ளம்? இல்ல கொஞ்சம் வால்யூம் வைக்கணும். நான் பாக்குறேன். இதோட ஆப்ஷன்ஸ்ல வித்தியாசமா இருக்குல்ல? ஓகேவா? ஓகே. ஒன் செகண்ட். அம்மா வாங்க வாங்க. கிரண், நான் வீட்லயே ரசகுல்லா செஞ்சு இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்ட்டிக்கு வந்து எல்லாருக்கும் கொடு, சரியா? உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? ஐயோ இந்த புடிமா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ரசகுல்லாவா? ஆமா. ஐயோ என்ன பாட்டு நீங்க போட்டு வச்சிருக்கீங்க? முதல்ல ஆஃப் பண்ணுங்க, ரொம்ப சத்தமா இருக்குல்ல. ஆஃப் பண்ணிடுறேன். அது என்னன்னா உங்க காதுல கோளாறு இருந்தா கொஞ்சம் சவுண்ட் கூட நிறைய சவுண்ட் மாதிரி தான் கேட்கும். நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க? ஷீலா, ஷீலா பிஹேவ் யுவர்செல்ஃப். நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? கிரண் பரவாயில்ல விடு, நான் கதவை பூட்டாம திறந்து வச்சுட்டு வந்திருக்கேம்மா. நான் போய் அதை சாத்திட்டு வந்துடுறேன். இல்லம்மா சொன்னா கேளுங்க, இங்கே இருங்க ப்ளீஸ். இல்ல இப்ப வந்துடுறேம்மா நானு. ப்ளீஸ் போகாதீங்க, இருங்க.
சவுண்ட் Please. கம்மியா வைங்க. கொஞ்சம் எதுக்கு இவ்ளோ ஜாஸ்தி பண்ணுங்க வச்சு volume. கேக்குறீங்க? நாங்க இத தொடக்கூட இல்லையே. அப்புறம் ஏன் எங்க கேக்குறீங்க? சாரி, ஐம் சாரி. ஹேய், நீ என்ன செய்ற? ஐயோ நான் ஒண்ணுமே செய்யல. இது தானாவே அப்படி ஆகுது. ஷீலா, என்னாச்சு உனக்கு? யாரோ என்ன பின்னாடி எட்டி உதைச்ச மாதிரி இருந்தது. என்ன Are you sure? எஸ். என்ன நடக்குது? மிஸ்ஸஸ் தாஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வெளிய யாராவது இருக்கீங்களா? ஹலோ, இந்த லிஃப்ட் நின்னு போச்சு. யாருக்காவது நான் பேசுறது கேக்குதா? என்னாச்சு மேடம்? வாட்ச்மேன், லிஃப்ட் எப்படி நின்னு போச்சு? இல்ல மேடம், திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. மேடம் உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல வேலையா எமர்ஜென்சி லைட்டை நீங்க ஆன் பண்ணீங்க. மேடம், இந்த லிஃப்ட்ல எமர்ஜென்சி பவர் சப்ளை வர வாய்ப்பே இல்ல மேடம். என்ன? அப்போ லிஃப்ட்ல ஃபேன் எப்படி ஆன் ஆச்சு? அன்னைக்கு லிஃப்ட்ல ஃபேனும் லைட்டும் ஆன் ஆகாம இருந்திருந்தா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அங்க எமர்ஜென்சி லைட்டே இல்லைன்ற விஷயம். ஆனா அந்த ஃபேனும் லைட்டும் ஆன் ஆன விஷயத்த நான் சௌரவ் கிட்ட சொன்னப்போ அதை நம்பவே இல்லை. சௌரவ் அதை சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. And I was speechless. I don't know what to do. ஓ வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். எனக்கு தான் குழந்தைங்களே இல்ல. ஆனா நீங்க வந்தது எனக்கு என் குடும்பமே முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கு. வாங்க வாங்க. ராகுல், வாப்பா போகலாம். வீடு அவன் விளையாடிட்டு இருக்கட்டும், மெதுவா வரட்டும். நீங்க வாங்க. ரொம்ப நேரம் அங்கேயே இருக்காது, வந்துரு சரியா? வாங்க வாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கு. சீரியஸ்லிமா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாமா. நான் என்னன்னு சொல்றதுமா, இந்த கிரண் இருக்காளு சாப்பாடே சாப்பிட மாட்டா, சாப்பாடுனாலே பிடிக்காது. நான் டயட்டிங்ல இருக்கேன், நீங்களும் டயட்டிங் பண்ணி ஆகணும். இல்லம்மா கிரண், டயட்டிங் எல்லாம் தேவையில்லை. நல்லா சாப்பிட்டாதான். என்னம்மா நீங்களுமா? பெங்காலி ஆளுங்க எப்பவுமே டயட்டிங் பண்ண மாட்டாங்க, செத்து கூட போயிடுவாங்க. ஆனா டயட்டிங் மட்டும் பண்ணவே மாட்டாங்க. என்னமா? சௌரப், நீ கவலைப்படாத. நான் இவள டெய்லி நிறைய சாப்பாடு சாப்பிட வைக்க போறேன். ஏம்மா? நாமெல்லாம் சுத்த வேஸ்ட். ஆமாமா, தாசார் ஏன் இன்னும் சாப்பிட வீட்டுக்கு வரவே இல்லை? ஆமா, அங்கிள் எங்க? இந்தப்பா, நீ இதை சாப்பிட்டு பாரு. இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு, சரியா? நான் ஒரு நிமிஷம், நான் உங்களுக்காக உள்ள போய் ஒன்னு எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க, வரேன்.
ஏய் சௌரவ், அங்கிளை பத்தி கேட்ட உடனே ஆண்டி எதுக்காக அப்படி அன்கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க? நானும் பார்த்தேன். ஆனா தாஸ் சார் எங்க போனாரு? ஒருவேளை ஊர்ல இல்லையோ என்னவோ. இருக்கலாம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்தாங்க, இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பாருங்க. ஐயோ, இதெல்லாம் இருக்கட்டுமா? தாஸ் சார் எப்ப திரும்ப வருவாரு? ஆமாம்மா, அங்கிள் எப்ப திரும்பி வருவாரு? உங்களோட பில்டிங்கில் தான் 4th ஃப்ளோரில் 413 நான் இருக்கேன். என்னோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் தாஸ் பாவம் நாள் முழுக்க நான் இல்லாமல் அவன் தனியாக இருக்கான். சாரிம்மா. சாரி. நீங்க சாப்பிடலையா? அது வந்து நாங்க கிளம்புறோமா? எங்களுக்கு டைம் ஆகுதுமா. இல்ல, நீங்க இந்த ஸ்வீட்டையாவது சாப்பிட்டு. இல்ல 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 இல்ல, அதெல்லாம் வேண்டாம். காலையில அவரு சீக்கிரம் ஆபீஸ்க்கு போகணும். ஆமா, ஆபீஸ்க்கு போகணும். அதனால கொஞ்சம் சீக்கிரம் படுத்து. கொஞ்சம் கூட சாப்பிடாம போறீங்களே. இங்க பாருங்க. அம்மா, நாங்க கிளம்புறோம். ராகுல், வா போலாம். சொல்றது கேளுங்க. குழந்தை கூட ஒண்ணுமே சாப்பிடல. குழந்தைக்காவது ஏதாவது கொடுத்து போலாம். கேளுப்பா. இங்க பாரு கிரண், நான் நாளைக்கு உனக்கு சாப்பாடு செஞ்சு அனுப்புறேன். என்ன? சௌரவ், இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நாம இந்த வீட்டை மாத்திக்கிட்டு போயிடலாம். இந்த லைட்டுக்கு என்னாச்சு? இந்த லிஃப்ட் ஏன் ஆஃப் ஆயிடுச்சுங்க? கிரண் கிரண், டோன்ட் பேனிக். லைட் தானே போயிருக்கு, வந்துரும். இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? எதுவும் ஆகாது. ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. Hello. Hello. Please help us. Help us, please. Saurav. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. சௌரவ், நம்ம இங்க தனியா இல்ல. நம்ம கூட யாரோ இருக்காங்க. அங்க பாருங்களேன். யாரும் இல்லம்மா.
கிரண் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் பேனிக், டோன்ட் மேக் மீ பேனிக் ப்ளீஸ். வாட்ச்மேன், வாட்ச்மேன், ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? வாட்ச்மேன், இந்த லிஃப்ட் நிறுத்துறீங்களா? வாட்ச்மேன், கிரண், வா போய் நல்ல பிள்ளையா தூங்கணும், சரியா? ஒண்ணும் இல்ல கிரண், வா உள்ள வா. இப்போ அதை நம்புறீங்களா? நான் சொன்னதை நம்புறீங்களா? என்னங்க, நான் இத்தனை நாளா உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க நான் சொல்றத கடைசி வரைக்கும் நம்பல. எனக்கு என்னவோ நிறைய முறை அந்த மிஸ்டர் தாஸ் என் பக்கத்திலே இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கேன். எனக்கு நிறைய முறை வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும்ல. ஆனா நீங்க அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்ப கூட என்ன நம்புவீங்களோ இல்லையோ? கிரண், நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? வாட் ஆர் யூ சேயிங்? இந்த எல்லா விஷயமும் மிஸ்டர் தாஸோட எப்படி கனெக்டடா இருக்கும்? எப்படி? frankly speaking கிரண், எனக்கு ஒண்ணுமே புரியல. I need some time. என்னால நம்பவே முடியல. மும்பைல, அந்தேரியில, அதுவும் கும்பல் நிறைஞ்ச இந்த இடத்துல, அதுவும் பட்ட பகல்ல நாம 2 பேரும் இப்போ ஒரு ஆத்மாவை பார்த்திருக்கோம். ப்ளீஸ், நீ படு. நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். கிரண், ஆபீஸ்க்கு கிளம்புறேன். I'm getting very late. சௌரவ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு சௌரவ். இதுக்கெல்லாம் அந்த தாஸோட ஆத்மா தான் காரணம். இப்போ ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் மிஸ்டர் தாஸ் தான் எனக்கு தோணுது சௌரவ். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இவருக்கு நம்ம கிட்ட அப்படி என்னதான் வேணும் சௌரவ்? என்ன தனியா விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ்.
ப்ளீஸ் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகாதீங்க சௌரவ். இல்ல கிரண், ஐ எம் சாரி, ஐ cannot do this கிரண். கிரண், எனக்கும் உன்னையும் குழந்தையும் வீட்ல தனியா விட்டுட்டு ஆபீஸ்க்கு போறதுக்கு மனசு இல்லதான். பட் ஐ ஹேவ் டு கோ. எனக்கு ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, இந்த டீல் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. இது நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப நல்ல விஷயம். மை காட், ஐ ஹேவ் டு கோ. எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு கிரண். பட் ஐ ப்ராமிஸ், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வந்துருவேன். ஓகே, டிஃபன் ஆவது சாப்பிட்டு போங்க. I'm getting late. சௌரவ், Bye. சௌரவ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சௌரவ், திரும்ப மிஸ்டர் தாஸ பார்த்தா நான் என்ன பண்ணட்டும்? உனக்கு மூளை குழம்பி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே யோசிக்கிறேன்? ஏன்? சாரி கிரண், ஐம் சாரி. இங்க பாரு கிரண், நாம தான் டிசைட் பண்ணிட்டோம்ல. இனிமே மிஸ்ஸஸ் தாஸ் கிட்ட நாம எந்த கான்டாக்ட்ஸும் வச்சுக்க வேண்டாம். அவ்வளவுதான். இனிமே இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. எக்காரணத்தை கொண்டும் நீ மிஸ்ஸஸ் தாஸ் கிட்ட நெருங்கி போகவே போகாத. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமே வராது. டேக் கேர். நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுங்க. வந்துடுறேன். குட் மார்னிங் பா. குட் மார்னிங். குட் மார்னிங் ஆண்டி. ஏய், அம்மா அண்ணன் இப்ப ஆண்டின்னு கூப்பிடுற? என்னாச்சு உனக்கு? ஐயோ, உனக்கு ஒண்ணும் ஆகல? எதுக்காக இப்படி கார் மேல வந்து மோதுற? வா இப்படி. அவனுக்கு ஒண்ணும் ஆகல இல்லப்பா. இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? நான் நல்லா இருக்கேன். ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு.
சௌரவ், மிஸ்ஸஸ் தாஸ் கதவை தட்டுறாங்க, பெல் அடிக்கிறாங்க. சௌரவ், இப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? கதவு திறந்தே இருக்கு. அது கூட எனக்கு தெரியல. தேவையில்லாம காலிங் பெல் அடிச்சுட்டே இருந்தேன். கிரண், இங்க பாத்தியா? ராகுலுக்காக நான் பாயசம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ராத்திரி அவன் சாப்பிடாமலே தூங்கிட்டான்ல. எடுத்துக்கமா. கிரண், வாங்கிக்கமா. உனக்கு உடம்பு சரியில்லையா? நான் போயிட்டு வரேன். கீழே நிறைய வேலை இருக்கு. குட்டிமா, குட்டிமா, என்ன சொல்லுக்க? நீ ஏன் இப்படி திடீர்னு அழற? ஒண்ணும் இல்ல, அம்மா வந்துட்டல. எல்லா பொம்மையும் எப்படி உடைஞ்சிருக்க முடியும்? அழாதடா, அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இந்த இது இப்படி அழாத. கிரண், கிரண், என்னாச்சு? என்னாச்சு கிரண்? ஏன் அழற? இதுக்கு மேல இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். கிரண், நம்ம இப்பவே இங்க இருந்து போயிடணும் சௌரவ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? ஏன் அழற? வாட் ஹேப்பன்? இன்னைக்கு நம்ம வீட்ல வித்தியாசமான சம்பவங்கள் நடந்துச்சு. குட்டிமாவோட எல்லா பொம்மையும் உடைஞ்சு போயிருந்தது. நீங்க பாருங்க சௌரவ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டிவியும் தன்னால ஆன் ஆகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் சௌரவ், ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. முதல்ல இங்க இருந்து போயிடலாம் ப்ளீஸ் சௌரவ். அமைதியா இரு. ரிலாக்ஸ் கிரண். கிரண், நீங்க என்ன பண்ற? போ, உள்ள போ. சௌரவ், என்ன ஆச்சு? இங்க வா, இங்க வா, இங்க வந்து உட்கார். உட்கார். இல்ல, இப்ப சொல்லு, என்ன ஆச்சு? இங்க பாரு, நாம சீக்கிரமாவே இந்த வீட்டை காலி பண்ணிடலாம். கிரண், நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உருவாக போகுது. நான் சொல்றது கேளு. சில ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னுடைய கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்னுடைய கான்செப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட கூடிய சீக்கிரம் ஒரு ஃபைனல் மீட்டிங் இருக்கு. இந்த டீல்ல நமக்கு கோடி கோடியா லாபம் கிடைக்கும். கிரண், இந்த டீல் ஃபைனல் ஆன உடனே நாம இந்த வீட்டை காலி பண்ணிடலாம். ஓகே? ஆனா சௌரவ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டோன்ட் வரி கிரண், நாம சீக்கிரமாவே இந்த வீட்டை காலி பண்ணிடலாம். ட்ரஸ்ட் மீ.
எஸ். ஓகே. யா, ஆல் ரைட், ஆல் ரைட். என்னாச்சு சௌரவ்? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? உனக்கு எதாவது தெரிஞ்சதா? எனக்கு முந்தானத்து ராத்திரியே தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் உனக்கு எப்படி? ஒரு நிமிஷம், முந்தானத்து ராத்திரியா? ஆனா மெயில் காலையில தானே வந்திருக்கு. நீ எந்த மெயிலை பத்தி பேசுற? மெயில்யா? அந்த மெயில் தான். நம்ம டீல் கேன்சல் ஆயிடுச்சான். டீல் கேன்சல் ஆயிடுச்சா? இது எப்படி நடந்தது? இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபைனல் மீட்டிங் நடக்கிறதா இருந்தது. அட்வான்ஸ் வேற கொடுக்கறதா சொன்னாங்களே. டீல் எப்படி கேன்சல் ஆச்சு ஆதித்யா? ஐ நோ யார், எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. எனிவேஸ், நீ இதெல்லாம் விடு. நீ எதை நினைச்சு இப்ப டென்ஷனா இருக்க? ஒண்ணு இல்ல, உடம்பு சரியில்லை. பட் இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் யார். எந்த கிளையண்டோட நம்ம டீல் வச்சிருந்தோமோ அவருக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாருக்கு எதுவும் தெரியல, யார்கிட்டயும் எந்த பதிலும் இல்ல. அந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கலையா? ஆனா சௌரவ், இது எப்படி நடந்துச்சு? என்னால நம்ப முடியல. கிரண், இனிமே நம்ம இந்த வீட்டை விட்டு போக முடியாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ கிரண். இல்ல, I'm sorry, Kiran. I hope you understand. No, Saurav. I don't understand. எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். Hey, why don't you understand? நான் என் குழந்தைங்களோட இந்த வீட்டுல இருக்க முடியாது. இருக்க விரும்பல. இந்த வீட்டுல இன்னும் ஒரு நாள் கூட நான் இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். சௌரவ், புரிஞ்சுக்கோங்க. சௌரவ், ப்ளீஸ். நாம ஏன் இந்த வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? சௌரவ், உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியலையா? இங்க நடக்கிற எல்லாமே தப்பா நடந்துகிட்டு இருக்கு. அந்த டீல் கூட நம்ம கையை விட்டு போயிடுச்சு சௌரவ். இது நம்மளோட கெட்ட நேரம் இல்ல, இது அந்த கெட்ட ஆத்மாவால நமக்கு நடக்குது சௌரவ். இங்க பாரு கிரண், நீ வேற என்ன சொன்னாலும் நான் செய்றேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் டு டு. சௌரவ், ப்ளீஸ். இப்பவே நீங்க அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி நாங்க இந்த வீட்டை விற்க போறோம்னு சொல்லுங்க. ப்ளீஸ் சௌரவ், ப்ளீஸ் ப்ளீஸ் உடனே ஃபோன் பண்ணுங்க. நான் இப்பவே ஃபோன் பண்றேன். ஓகே? ஹலோ மிஸ்டர் டெலோன். எஸ், நான் தான் சௌரவ் சிங் பேசுறேன். அன்னைக்கு நானும் சௌரவும் ரொம்ப நேரமா அந்த புரோக்கருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த புரோக்கரை பத்தி எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. நிறைய ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்தது. எனக்கும் சௌரவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு சக்தி எப்படி எங்களோட வாழ்க்கையை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்க மிஸ்ஸஸ் தாஸை பார்த்ததுல இருந்து எங்களோட வாழ்க்கையில ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதோ நடந்துகிட்டே தான் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்க ஒரு கப்பிள்ஸை பார்த்தோம். அவங்க எங்களோட வீட்டை வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. நானும் சௌரவும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம். உங்களோட சிக்னேச்சர் போடுங்க. டெலோன் சார், எல்லா பேப்பர்ஸ்லயும் தானே? ஆமா சார், எல்லா பேப்பர்லயும் தான். ராகுல், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் உள்ள போய் விளையாடு. போ போப்பா, போ. போய் விளையாடு.
வெரி குட் பாய், வெரி குட் பாய். சரி. இது எப்படி விழுந்தது? எனக்கு என்னவோ யாரோ என் கையை பிடிச்சி வல்கட்டாயமா தள்ளா மாதிரி இருக்கு. நான் சொல்றது கேளுங்க, இந்த பிளாட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல, நான் இந்த பிளாட்டே வேண்டாம்னு சொல்றேன். இந்த பிளாட் ரொம்ப நல்லா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க எதை பத்தி யோசிக்காம முதல்ல சரின்னு சொல்லிடுங்க. சொல்ல போனா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளுங்க. நல்ல விஷயத்தை தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. இங்க பாருங்க, இந்த பிளாட்டை வாங்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. குட்டிமா, குட்டிமா, கிரண், கிரண், குட்டிமா. கிரண், குட்டிமா இங்க. குட்டிமா இங்க. குட்டிமா அந்த ரூம்ல இருக்கா. என்னாச்சு? என்னாச்சு சௌரவ்? ஏதாவது பிரச்சனையா சௌரவ்? ஒண்ணும் இல்ல. இந்த சம்பவங்களுக்கெல்லாம் காரணம் யாருன்னு மெல்ல மெல்ல சௌரவுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சது. ஆனா ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. ஆதித்யாவுக்கு தெரிஞ்சவரான அபிமன்யு சர்மா அப்படிங்கிற அக்கல்டிஸ்டுடைய உதவியை எடுத்தாங்க. அபிமன்யு சௌரவ் கிட்ட பேசினாரு. பேசினதுல மிஸ்டர் தாஸோடைய ஆத்மா இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம பாதுகாக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப அது கொஞ்சம் கோபமா இருக்கு. அது ஏன் கோவப்படுதுங்கிறது தெளிவா தெரிஞ்சது. இங்க பாருங்கம்மா, ஆக்சுவலா என்ன விஷயம்னா, கொஞ்ச நாளாவே எங்களை சுத்தி நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது. இங்க பாருமா, என் வீட்டுக்கார் இறந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா இருந்தாலும் எனக்கு ஒரு நாள் கூட அவரை விட்டு பிரிஞ்ச மாதிரியே எனக்கு தோணல. நான் எப்பவுமே அவர் என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே தான் உணர்ந்திருக்கேன். சில நேரத்துல நான் அவர் முகத்தை கூட பார்த்திருக்கேன். ஆனா இங்க பாருப்பா, ஆனா அவரோட ஆத்மா உங்களோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிருக்குன்னா என்னால அத நம்ப முடியல. என்னோட வீட்டுக்காருக்கு நான் ரொம்ப பிடிக்கும். உலகத்திலே கொஞ்சம் பேருக்கு தான் இந்த மாதிரி அன்பு கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அவர் எப்பவுமே என்கிட்ட நான் இறந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இருப்பன்னு கேட்பாரு. உனக்கு இந்த பெங்காலி பாஷையை தவிர வேற எந்த பாஷையுமே தெரியாதே, எப்படி வாழ போறேன்னு கேட்டாரு. ஆனா அப்போ எனக்கு தெரியல, இந்த உறவு தான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே கத்து கொடுக்குது.
தாஸ் பாபுக்கு கேன்சர் வந்துருச்சு. ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போலான்னு இருந்தோம். பிளான் எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா கிளம்புறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நான் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருந்ததுனால என்னோட விசா மட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அவருக்கு சுத்தமா போக பிடிக்கவே இல்ல. ஆனா நான் தான் அவர்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு அவரை ஊருக்கு போக சம்மதிக்க வச்சேன். அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் அவர் தினந்தோறும் எனக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாரு. அவரை நான் தைரியமா இருங்கன்னு, நீங்க கண்டிப்பா குணமாகி திரும்ப வருவீங்கன்னு சொன்னேன். ஆனா அவர் வரவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி அமெரிக்கால இருந்து போன் வந்தது. தாஸ் சாருக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவர் இப்ப கூட என் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ அவர் இந்த வீட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் திரும்பி வந்துட்ட மாதிரி தான் இருக்கு. சௌரவுக்கும் கிரணுக்கும் இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா மிஸ்டர் தாஸ் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க விரும்பல. அவர் அவருடைய மனைவிக்கு வயசான காலத்துல ஒரு துணையை தான் தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. இவங்களுக்கு ஒரு பக்கம் நிம்மதியை கொடுத்தாலும் ஆனா ஒரு பக்கம் பயமும் இருந்துச்சு. ஏன்னா இனிமே அவங்க வாழ்க்கையில மிஸ்டர் தாஸும் இருக்க போறாரு. நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு நீங்க ஏன் மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறீங்க? நீங்க இனிமே எனக்காக எதுவுமே செய்யக்கூடாது. நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போற விடுங்க. இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாத என்ன அவங்களால எப்படி பாத்துக்க முடியும்? இனிமே நீங்க யாருக்காவது பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் இந்த மாடி மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிப்பேன். அம்மா, உங்களுக்கு இப்போ நான் சொன்னதுல சம்மதம்னா எனக்கு அதை நிரூபிச்சு காமிங்க. இனிமே நீங்க யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன்னு எனக்கு சொல்லுங்க. மிஸ்ஸஸ் தாஸ், மிஸ்டர் தாஸோட ஆத்மா சாந்தி அடைய நம்மளாம் யாகம் பண்ணணும். அபிமன்யு அவங்க கிட்ட மிஸ்டர் தாஸோடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாரம்பரிய முறைப்படி சடங்குகளும் பூஜைகளும் செய்யணும்னு அவர் சொன்னாரு. இதெல்லாம் முறைப்படி செஞ்சாதான் தாஸோடைய ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கும்னு தெரிவிச்சாரு. நல்லா இருங்கப்பா. போயிட்டு வரேம்மா. देवताभ्यो नमो नमः स्वाहा, ग्राम देवताभ्यो नमो नमः स्वाहा, स्थान देवताभ्यो नमो नमः स्वाहा। நான் சௌரவ் சென்.
என் மனைவி கிரண் சேனோட சேர்ந்து நான் இப்ப சத்தியம் பண்றேன். இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க இவங்களை எங்க அம்மாவா ஏத்துக்க போறோம். இனிமே அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நாங்க செய்வோம். இவங்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த கஷ்டமும் வராம நாங்க பார்த்துப்போம். இன்னையிலிருந்து அம்மாவை பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நாங்க உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். நீங்க எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு முக்தி அடையணும் நாங்க கேட்டுக்கிறோம். நானும் சத்தியம் பண்றேன். சௌரவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. கூடவே அம்மாவையும் நாங்க எங்க கூட டெல்லிக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். நீங்க இதை நம்புங்க. இன்னைக்கு அம்மா எங்க வீட்டோட ஒரு முக்கியமான அங்கம் ஆயிட்டாங்க. எங்க குடும்பத்துல அவங்களும் ஒருத்தர். ஆனா அதுக்கப்புறம் அங்கிள் தாஸோட ஆத்மா எங்களுக்கு எந்த விதமான தொல்லைகளையும் கொடுக்கல. ஒருவேளை இது அவரோட கடைசி ஆசையா கூட இருந்திருக்கலாம். அம்மாக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அது இப்ப கிடைச்சிருச்சு. சொன்ன மாதிரியே எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. எங்களுடைய பாராநாமல் எக்ஸ்பர்ட் வினோத் சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, மரணத்துக்கு முன்னாடி எந்த ஆத்மாக்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் மிஞ்சி இருக்கிறதோ, இல்ல யார் கூடவாவது பிரிய முடியாம நெருக்கம் ஏற்பட்டிருந்தா இந்த ஆத்மாக்கள் பூமியை விட்டு எங்கும் போறதில்ல. எங்களுடைய பாராநாமல் எக்ஸ்பர்ட் வினோத் சந்தல் சொல்றதை வச்சு பார்த்தா இந்த ஆத்மாக்கள் கெட்ட ஆத்மாக்கள் கிடையாது. இந்த ஆத்மாக்கள் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்யாது. அவங்க யாரை விட்டு பிரிய முடியாம அவஸ்தைப்படுறாங்களோ அவங்களுடைய நல்லதுக்காகத்தான் அது பாடுபடும். அது மட்டும் இல்லாம அவங்க மேல இருக்கிற மோகத்தினால அவங்க கூடயே வாழுதுங்க. இந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கிறதுக்காக மகாளி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செஞ்சா போதும். அப்பதான் இவங்களுக்கு முழுமையா முக்தி கிடைக்கும்.